ஃப்ரெண்ட்ஸ், இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க, இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 20,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். 38 மாவட்ட வாரியா வந்து பார்த்தோன்னா, இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்றாங்க. ஸோ, உங்களுக்கு இதில லாஸ்ட் டேட்னா வந்து பாருங்க 16த் ஜூலை வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, மாவட்ட வாரியா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 5 மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாவட்டங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்க, இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து உங்களுக்கு வந்து அறங்காவலர் நியமனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்குன்னா, உங்களுக்கு சென்னை மாவட்டத்துக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்திருக்கு, திண்டுக்கலுக்கு வந்திருக்கு, மயிலாடுதுறை, ஸோ காஞ்சிபுரம் இந்த மாரி வந்து ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாரி வந்து 38 மாவட்டத்துக்குமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த மாவட்டத்திலருந்து குடுத்துருக்காங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்திலருந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? திருக்கோயில் பெயர்ன்னு குடுத்து அதுக்கான முகவரி குடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தமா ஒரு 5 கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்க வந்து போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்றாங்க. அறங்காவலர்ங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்குன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட அலுவலகத்துக்கு வந்து நீங்க நேர்ல போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா, இங்க வந்து வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த வெப்சைட்ல போய் கூட நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இதில இணைச்சு, இங்க வந்து அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. காஞ்சிபுரம் அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ போஸ்ட் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11த் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட். இது மாரி வந்து 5 மாவட்டத்துக்குமே வந்து டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டேட் வந்து இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 மாவட்டம் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். 11த் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட். நீங்க நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து போஸ்டல் வழியாவும் நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி தகுதி அந்த மாரிலாம் வந்து எதுவுமே குடுக்கல. ஆனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, இந்த அறங்காவலர் பதவிக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு சேலரியுமே வந்து பார்த்தோன்னா, 20,000க்கு மேல உங்களுக்கு சேலரியுமே வந்து வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த மாவட்டமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே. இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு மதுரை மாவட்டத்திலருந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பாருங்க அறங்காவலர் கேட்டகரிக்கு தான் வந்து போஸ்டிங் வந்து எடுக்குறாங்க. ஸோ இதில வந்து பாருங்க திருக்கோயில் பெயர்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 14 திருக்கோயிலோட பெயர் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஒரு கோயிலோட இதுவுமே வந்து உங்களுக்கு அட்ரஸோட அங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து நீங்க எந்த கோயிலுக்கு நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருந்தாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா, இதுவுமே வந்து பார்த்தோன்னா, நீங்க கோயில் அலுவலகத்துக்கு நீங்க நேர்ல போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா, ஸோ வெப்சைட்ல கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இணைச்சு, இங்க வந்து பாருங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நீங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க. மதுரை அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்ட் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க நேர்ல கூட வந்து குடுக்கலாம். இந்த இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12த் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாரி வந்து மொத்தமா வந்து 5 மாவட்டத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா, ஒரு மாவட்டமும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து வரும். வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.